அது சிரிப்பு சிரிப்பு எப்படிங்க உங்களுக்கு வருது? சிரிப்பு வருது உங்களுக்கு, அக்கறை இல்ல. இதே ஓட்டு கேட்கும் போது காஞ்சனா உள்ள இறங்கியிருப்பாங்க. இந்த மேடத்துக்கு அமைச்சர் கீர்த்தனா மேடம் இருக்காங்களே, கீர்த்தனாவா காஞ்சனாவான்னு தெரியாது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு 10 வயசு குழந்தை இறந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு போராட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர்லேருந்து இப்போ ரீசெண்டாக போராட்டத்தெல்லாம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பார்த்திங்க அப்படின்னா இப்போ தாவேகாவோட அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள். அது என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போது இந்த விஷயத்தை அந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ்காரங்க, அந்த ஐஜின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்காக அவங்க வந்து பேட்டி கொடுக்க போகிறாங்க. அதை எப்படி அவங்க அணுகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸில், அதாவது பிரைம் டைமில் வரக்கூடிய நியூஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா போட்டு கிழிச்சு வச்சுருக்கானுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போது அந்த குழந்தை இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அம்மாவை பற்றி இப்போ தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் 2-3 விஷயங்களை சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைச்சர் அவங்கள்ட்டே வந்துடுவோம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லக்கூடிய அந்த தாவேகோட அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சப்போஸ் இந்த விஷயம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருந்தால் உங்களுடைய பதில் இப்படி தான் இருந்திருக்குமா? நான் கேட்குறேன், உங்களுடைய பதில் இப்படி தான் இருந்திருக்குமா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருந்த அதை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது நிர்வாகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பொலிட்டிக்கலாக நீங்கள் கேட்கணும்னா அப்புறமா 6 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாகிறது. ஒரு பெண்ணா நீங்க அது என்ன எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நீங்கள் ஒரு பெண்களை பற்றி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் பேசுவீங்க. அப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு இப்போ நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, அப்புறமா பேசுங்க அப்படின்னா உங்களை எதுக்காக உங்களை போய் உட்கார வச்சாங்க? நீங்கள் வேறு ஒரு இப்போ உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் தீர்க்க முடியாதுங்க, இப்போ வேறு இதை பற்றி பேசுங்க, அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்களா? புரியலை. இப்போது இந்த மேடம் தான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு இடத்துக்கு பரப்புரைக்கு போகிறாங்க. அப்போ பரப்புரைக்கு வந்து உள்ளே வந்து யாருமே மக்கள் வந்து விடலைன்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது 2 மோடில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பி மோடில் போயிட்டுருக்காங்க இந்த அம்மா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி அன்னியன் மோடில் இருந்தாங்க. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க. தொகுதி விட்டு ஓடி போனவர் இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன் ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த பெண்ணா யாரு காமிக்கிறோம். அப்ப இருந்த கோபம் இப்ப எங்கம்மா? அதாவது உங்களை வந்து அந்த இடத்துக்குள்ள விடலைன்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு கோவப்பட்ட கீர்த்தனா அவர்கள் இப்போ ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்களே, இதுதான் உங்களுடைய அதாவது பெண் அடிமைத்தனம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதில் ஒரு குழந்தை இறந்துருக்கு. உங்களோட பதில் இதுதானா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதுக்கு மேலே வேறு என்னத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதாவது தளபதி எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படியா? சரிங்க மேடம், சூப்பர், நன்றி, உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய ஐஜியாக இருக்கட்டும், இன்னும் 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்டுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ இது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து உட்காந்துருக்காங்களா? இவ்வளோ சிரிப்பு. ஒரு குழந்தை இறந்துருக்கு, ஒரு வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய சோகம் நடந்திருக்கு, அதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலைமையில தெளிவான ஆட்சி பெரிய தலைமையிலான பெரிய அரசு பொறுப்பேற்ற நிலையங்கள் கூட இது போன்ற தொடர்கள் இன்னும் தொடர்கிறது என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும்
துக்கத்திலையும் சோகத்திலையும் ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில அந்த குற்றவாளிகளை கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு இதை கேட்டால் ஏஐ வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து சிரிக்கலை, ஏஐ வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க சிரித்த அந்த ஒரு விஷயம் ப்ரைம் டைமில் லைவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. லைவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இப்போ இந்த போலீஸ்காரவங்களாம் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி லைவில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவில் எப்படி ஏஐ வீடியோ போட முடியும் சொல்லுங்கள்? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக இதாக போயிட்டு இருக்கு, ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி தான் அணுகுவீங்களா? சப்போஸ் இந்த விஷயத்த ஒரு அம்மாவோ வேறு யாரோ பார்த்தாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அப்போ வந்து சாதாரண மக்கள் ஒரு விஷயத்துக்காக நம்ம போலீஸ்கிட்ட போனால் அவங்களுடைய அணுகுமுறை இப்படி தான் இருக்கும் அப்படி யோசிக்க மாட்டாங்களா? எப்படிப்பட்ட அணுகுமுறைன்னு தெரில போலீஸ்காரங்களுக்கு. அவங்களுக்கு வேணால் இது சாதாரணமாக இருக்கலாம், நிறைய விஷயத்தை இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்துருக்கலாம். பட் அவங்க உட்காந்துருக்கிற எந்த விஷயத்துக்காக உட்காந்துருக்காங்க? ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதுக்காக ஒரு விஷயத்த பேசுகிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றது கூட தெரியாமல் 3 பேருமே குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறது? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வேறு எந்த மாதிரி இப்போ வந்து அதை மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா சரியில்லை. எப்படி? அந்த குழந்தையோட அம்மா சரியில்லை, அவங்க ஃபுல் போதையில் இருந்தாங்க, எனக்கு வந்து அவங்க வீடு பக்கம்தான், அது இப்படி இது இப்படின்னு சொல்லி ஒரு இப்படி ஒரு இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அம்மா சரியில்லை, அவங்க அம்மா குடிபோதையில் இருந்தாங்க, அப்படி இப்படின்னு பரப்புற நீங்கள் அப்போ குழந்தைய கடத்திட்டு கொண்டு போய் கற்பழித்து கொள்ளலாமா? அப்படி இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைய கற்பழித்து கொண்டு போய் இது பண்ணலாமா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ அவங்க அம்மா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அப்படி தாங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அந்த அம்மா வந்து அப்படி இல்லாமல் அலட்சியத்தினால விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? எது பண்ணியிருந்தாலும் அவங்க அம்மாவை நீங்கள் தள்ளி வைங்க, அந்த இடத்துல குழந்தைய வச்சு பாருங்கள். குழந்தைய வச்சு பார்க்குறத விட்டுவிட்டு அம்மா சரியில்லை, ஆட்டுக்குட்டி சரியில்லைன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன கருமையா? சப்போஸ் அந்த அம்மா அப்படி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த அம்மா எந்த மாதிரி யோசிப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். ஏன்டா என் பிள்ளையும் இறந்துருச்சு, என் பிள்ளை இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறம் என் மேலே ஒரு தப்பான ஒரு இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா எந்த மாதிரி இதுக்கு போவாங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? இஷ்டத்துக்கு வாயில் வந்து அதை சொல்கிறது. அந்த குழந்தை செத்து போனது, அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டு கொலைப்பட்டது சரிதானா அவங்க விஷயத்தில்? அந்த அம்மா அப்படி இருந்தாங்கன்னா இப்படி தான் போகுன்ற மாதிரி நீங்கள் சாபம் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா அவங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து இந்த என்ன சொல்கிறது, டிஎம்கே இதில் இருக்கும்போது தாவேக்கா சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான இதில் இருந்தானுங்க. எப்படி பயங்கரமாக அது சரியில்லை, இது சரியில்லை, விஜய் வந்தால் சூப்பராக அது வந்து இப்போ எவனையுமே காணுங்க. இன்ஃப்ளூயன்ஸர் சொல்லக்கூடிய எவனையுமே காணும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேங்க, எத்தனை பேர் அதை இது பண்ணீங்கன்னு தெரில. மாயம் ஸ்டுடியோஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மாயம் ஸ்டுடியோஸ் அவர் பேசக்கூடிய நிறைய இது வந்து நிறைய பிடிக்கும். உலக அரசியல், உள்ளூர் அரசியல் நிறைய விஷயத்தை பேசுவார். பட் இப்போ இந்த விஷயத்தை நடக்கும்போது நம்ம சீமான் அண்ணே வந்து ஏதோ ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு எனக்கு என்னமோ இப்போ அவர் வந்து கண்டினியூவாக மாயம் ஸ்டுடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு சப்போர்ட்டாகவே பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தோணுதுங்க. அவர் பேசுகிறப்போ அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவர் வந்து தாவேக்காக்கு சொம்படிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எத்தனை பேர் அந்த மாயம் ஸ்டுடியோஸ் பார்ப்பீங்கன்னு தெரில, நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு 1-2 வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இது பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு இருக்கானுங்கன்னா, இப்போ ஒரு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த அளவுக்கு ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. ஆனால் இவனுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்களா, தளபதி வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருக்காரா, ஷர்ட்டு சூப்பராக இருக்குது, பேண்ட்டு சூப்பராக இருக்குது, இதுதானாடா உங்களோட இதுதானா? இன்னொரு வித்தவை என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, அண்ணனுக்கு சின்னதாக ஒரு குட்டி தொப்பை போட்டிருக்கு. என்னத்தை சொல்கிறதுன்னு சத்தியமாக புரியலைங்க. அவருக்கு தொப்பை போட்டிருக்கு, அது பண்ணுது, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. டே நாட்டை பாருங்கடா. அவர் நடந்து வர்றது, உட்கார்றது, பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடு இப்படி தாண்டா இருக்குன்றதை நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க. இப்படி தான் இருக்கும் எங்கள் நாட்டில், அப்படி தான்டா நாங்கள் வந்து அவர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வைப் பண்ணுவோம்டா, வேறு எதை பற்றியுமே எங்களுக்கு கவலை இல்லைடான்ற லெவலுக்கு தான் அவனுங்க இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர் தான் எல்லாத்துக்கும் போராட வேண்டியது இருக்குது. எவன் நாசமாக போனாலும் நாம் தமிழர் தான் அதுக்கு போராடணும். இப்போ இந்த குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தை இறந்ததுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் தான் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி ஆப்பில் இப்போ பார்த்திங்கன்னா போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் நாம் தமிழர்கள் பயங்கரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம், மாநாடும் தீர்ப்பு வேண்டாம், மாநாடும் தீர்ப்பு வேண்டாம். அன்னை தமிழே, அழகிய தமிழே. எனக்கு தெரிஞ்ச அன்னை சீமான் அந்த இடத்துல இல்லை. ஆனால் நாம் தமிழர்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக ஆதரவாக நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேப்பா போனீங்க நீங்களாம்? இப்போ இதையும் நீங்கள் சொல்லுங்கடா. இதையும் ஒரு அரசியல் லாபத்துக்காக திமுக கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கிட்டு இவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணாங்கன்னு எதையாச்சும் ஒன்று அடித்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கண்டென்ட் தேவைப்படுது. தாவேக்காவை பற்றி எவனும் பேசிடவே கூடாது. அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா திமுகட்டேருந்து பணம் வாங்கிட்டாங்க, இவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கிட்டாங்க, கோடி கோடியாக பணம் வருது, எல்லாத்தையும் அடித்து விடுவீங்க. பண்ணுங்க, இந்த உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. இப்போ வந்து போராடி இருக்காங்க நாம் தமிழர். பேசுங்களேன். உங்களுக்கு நான் காசாக பணமா அடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது இவங்கள்ட்டலாம். அடுத்து ஒரு விஷயங்க, 80 வயசு பாட்டியை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கானுங்க. பாலியல் தொல்லை கொடுத்த நபர் எனக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. குழந்தையும் விட மாட்டேங்கிறானுங்க, வயசான பாட்டி. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வராத ஒரு ஆளுங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட 2 பேரையுமே விடாமல் அவங்க மேலேயும் ஒரு காம இச்சையை பார்த்து அவங்க கூட பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த நாட்டில் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 80 வயசு பாட்டிக்கிட்டையும் சின்ன குழந்தைகிட்டே எந்த மாதிரி கன்றாவியடா பார்த்து தொலைஞ்சிங்க நீங்கள். அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாதாரி நாயெல்லாம் என்ன தாங்க சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் திமுக ஆட்சி எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும், இந்த மாதிரி கேவலம் குறையவே மாட்டேங்குது. இந்த 2 பேர் ஆட்சியிலையும் சரி, இப்போ தாவேக்கா வந்தாலும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, திமுக வந்தாலும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? சீமானா அதுதான் சொன்னார், ஆட்சி தான் மாறி இருக்குது, காட்சி மாறவே இல்லை, அப்படியே தான் கிடக்கு. அடுத்து ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு சரத்துன்னு சொல்லி ஒரு நாதாரியை தெரியும், வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு சொல்லிட்டு. அவன் என்னடானா இந்த ஒரு குழந்தையோட விஷயத்த பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா தாவேக்காவோட விஜயோட துதி தான் பாடிக்கிட்டு இருந்திருக்கான். என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு வந்து பதில் சொல்கிறாராம்மா. ஏன் உங்கள் ஆட்சியில் வந்து எதுவும் நடக்கலையா? எங்கள் எது தாவேக்கா ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதான், உங்கள் ஆட்சியை முதல்ல பாருங்கள். டேய், அவங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்களை கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. இவங்க சரியில்லைன்னா அவங்கள கொண்டு வந்து வச்சுது. அப்போ உங்கள் ஆட்சியில் மட்டும் நடக்கலையா? அப்போ எங்கள் ஆட்சியில் நடக்கிறது மட்டும் தான் சொல்லுவீங்களா? டே, அதை தான் நடந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. உங்கள் ஆட்சிலையும் நடந்து தொலைஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், அதாவது இது வந்து உதயநிதிக்கு கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 2 மீடியா பசங்களை என்ன பண்ணலான்றத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் உதயநிதியை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 5 வருஷமா வந்து உங்க ஆட்சியில எதுவுமே நடக்கலையா? அப்ப என்ன புரிஞ்சுருந்தீங்களா? 5 வருஷமா எவ்வளவு கொல்ல கற்பழிப்பு, ஏன் உங்க ஆட்சியில வந்து குழந்தைங்க வந்து கற்பழிக்கவே இல்லைங்களா? ஐயா அப்ப நான் பால் டைல் குடிச்சிருந்தீங்க. நான் கேட்கிறேன், மக்களே இந்த வீடியோவை அந்த உதயநிதி பால் டைல் பாக்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் எதுக்கட வேலை மெனக்கிட்டு அவன் அந்த ஆளுக்கு ஷேர் பண்ணணும். அது தான் அப்படி தான் இருந்தாங்க, நாங்களே சொல்கிறோமே. அதான் இவனுங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலில் ஜெயிக்கிற முன்னாடி வரைக்கும் திமுக அப்படி பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னடானா, ஏன்னா உங்கள் ஆட்சியில் இப்படி தான் நடக்குதுன்னா அவங்க ஆட்சியில் எதுவும் பண்ணலையா, அவங்க ஆட்சியில் எதுவும் நடக்கலையா, எங்கள் ஆட்சியில் மட்டும் தான் நடக்குதான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உங்கள் ஆட்சியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு பதில் என்னடான்னு கேட்டால், ஏன் அவங்க ஆட்சியில் நடக்கலையா, எங்கள் ஆட்சியில் மட்டும் தான் நடக்குதா? சடே சாமி போதுண்டா, எவன்கிட்ட வேணால் பேசிடலாம். ஆனால் இந்த மாதிரி தற்கொலைக்கிட்ட எவனாலையும் பேச முடியாதுன்றது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வீடியோ முடித்தான். அதாவது இந்த மாதிரி தாவேக்கோட சப்போர்ட்டான வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, டிவிக்கு அப்டேட்லாம் வேணா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிடா, சூப்பர். இதே மாதிரி இருங்க, நல்லா இருக்கும் நாடு, நாசமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.